ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைப்போலை வச்சா என்ன ஆகும்? ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைப்போலை வைக்கும்போது என்ன ஆகும்? அந்த டாபிக் பேர் தான் டார்க் ஆன் எ டைப்போல் இன் அன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. பார்க்கலாமா? இப்போ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை இமேஜின் பண்ணிக்கலாம். இது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுல ஒரு டைப்போலை நம்ம வைக்க போறோம். உங்களுக்கு டைப்போல் அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வருது? ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டுத்துக்கு உள்ள செப்பரேட்டட் டிஸ்டன்ஸ், இது ஆரிஜின் எடுத்துக்கலாம். இந்த செப்பரேட்டட் டிஸ்டன்ஸ் இது ஏ, இந்த டிஸ்டன்ஸ், அதே போல இந்த டிஸ்டன்ஸ் ஏ. அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ரெண்டு ஈக்குவலண்ட் ஆப்போசிட் சார்ஜுக்கு 2a அப்படின்னு இருக்கும். அப்படின்னா இந்த டைப்போல் ஆக்ட் பண்ற டைப்போல் மொமெண்ட் என்னவா இருக்கும்? டைப்போல் மொமெண்ட் எப்பயுமே நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகும். பி கேப் அப்படின்னு சொல்லுவோம். இதோட மேக்னிடியூட் எப்படி எழுதலாம்? P ஈக்குவல் டு 2QA. இதுதான் டைப்போல் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா. ஆல்ரெடி நம்ம இதை பத்தி லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டாச்சு. இதுல ஒரு டைப்போல ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வைக்கப்படும். நம்ம பர்டிகுலர் ஆங்கிள் அப்படின்னா நம்ம என்ன மீனிங்? ஸோ இங்க நெகட்டிவ் சார்ஜ், இங்க பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ டைப்போல இப்படி வைக்கப்படும். நம்ம இது ஆரிஜின். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஏ, அதே போல இந்த டிஸ்டன்ஸும் ஏ. ஆமா தானே? இப்போ இந்த செப்பரேட்டர், இப்போ இதுல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வச்சிருக்கோம் சொல்றோம் இல்லையா? அந்த ஆங்கிள் தான் தீட்டா. இப்போ இதை பார்க்கறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள், இந்த ஆங்கிள் தீட்டா. இப்ப இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ. அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் 2a தானே? அப்படின்னா இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதானே பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்ப இத சும்மா ஏன்னு எடுத்துப்போம், பிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தேவை. நான் என்ன பண்ணலாம்? தீட்டா தானே, சைன் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ். ஆமா இல்லையா? ஆப்போசிட் சைடு என்னது? ஏபி பை ஹைபாட்டினியூஸ் எது? 2a. இப்ப எனக்கு தேவையானது இந்த டிஸ்டன்ஸ் தான், ஏபி தான். அதனால இதை இங்க கொண்டு வந்துடுறேன். ஏபி ஈக்குவல் டு 2a சைன் தீட்டா. அப்படின்னா இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு என்ன வேல்யூ? 2a சைன் தீட்டா. 2a சைன் தீட்டா. முடிஞ்சிடுச்சா? இப்போ இதே போல ஒரு டைப்போல ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஃபோர்ஸ் அப்படின்னா எப்படி? சோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்லயும், நெகட்டிவ் சார்ஜ் மேல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும். சோ இந்த ஃபோர்ஸ் நான் எஃப்னு எடுத்துக்கலாமா? எஃப் வெக்டார் ஈக்குவல் டு இந்த சார்ஜ். இப்ப இங்க இது என்ன சார்ஜ் இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ். சோ பாசிட்டிவ் சார்ஜ்ல கியூ இ வெக்டார் இப்படி எழுதலாம் இல்லையா? அதே போல இந்த சார்ஜ் மேல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு, இது என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். சோ நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க ஆக்ட் பண்றது. சோ ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி ஆக்ட் பண்ணது, இந்த டைரக்ஷன்ல இப்படி ஆக்ட் பண்ணது ஃபோர்ஸ். ரைட்டா? அப்படின்னா இந்த டைப்போல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வைக்கும்போது இந்த டைப்போல் மேல ஒரு டார்க் கிரியேட் ஆகும். டார்க் அப்படின்னா நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? டார்க் அப்படின்னா
டார்க்கோட சிம்பிள் டவ் அப்படின்னு சொல்லுவோம். டவுனா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இது வந்து மேக்னெட்டியூடுக்கு சொல்றது. இதை ஒரு வெக்டார்ல நம்ம எப்படி சொல்லுவோம்? வெக்டார் டவ் வெக்டார் which is equal to force F cross R vector. A cross product between two vectors we call it as vector. இதே ஃபார்முலா நீ எங்க ஒரு தடவை நம்ம எங்க பார்த்திருக்கோம்? இதே மாதிரி ஃபார்முலா இப்ப எங்க பார்த்திருக்க மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வருதா? work done W equal to force into distance. இங்க a dot product between two vectors scalar, work done ஒரு scalar. இங்க a dot product, a cross product between two vectors ஒரு வெக்டார். அப்படின்னா டார்க்னு ஒரு வெக்டார் இங்க ஆக்ட் பண்ணுது இந்த இடத்துல. இப்போ இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு டைபோல் வைக்கும்போது அது மேல ஒரு டார்க் ஆக்ட் பண்ணும். டார்க் என்ன நம்ம சொல்லலாம்? டார்க் which is equal to any force. இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணதுல எனி ஃபோர்ஸ். அப்படின்னா எனி ஃபோர்ஸ் இன்டு இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லணும். இது இருக்கு இல்லையா, இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம் பாருங்க. டார்க்னா டவுன்னு சொல்லலாமா? எனி ஃபோர்ஸ் QE ன்னு எடுத்துக்க போறேன். அப்படின்னா QE இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எது? 2a sin theta. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2a sin theta. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 இமேஜின் பண்ணிக்கலாமா? சோ டார்க்னா என்ன மீனிங்? எனி ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். எனி ஃபோர்ஸ் QE ன்னு எடுத்துக்கிறோம். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2a sin theta. இங்க Q2a பார்க்க எப்படி இருக்கு? டைபோல் மொமெண்ட். அப்படின்னா சின்ஸ் P னா என்ன அர்த்தம்? 2QA அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் இல்லையா? அப்படின்னா டவ் which is equal to P டைபோல் மொமெண்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E sin theta. இந்த டார்க் தான் ஒரு டைபோல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கும்போது ஆக்ட் பண்ணுது. இது ஒரு மேக்னெட்டியூட் தான். இதை நம்ம வெக்டார்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? வெக்டார் அப்படின்னா டவ் வெக்டார் which is equal to எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? P வெக்டார் கிராஸ் E வெக்டார். நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்னன்னு படிச்சிருக்கோம்? A வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னா என்ன மீனிங்? மாடுலஸ் ஆஃப் A மாடுலஸ் ஆஃப் B sin theta அப்படின்னு படிச்சிருப்போம். அடுத்தது A வெக்டார் டாட் B வெக்டார் என்ன அர்த்தம்? மாடுலஸ் ஆஃப் A மாடுலஸ் ஆஃப் B cos theta ன்னு படிச்சிருப்போம். இங்க கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா PE sin theta-வை நம்ம எப்படி எழுதலாம்? P வெக்டார் கிராஸ் E வெக்டார். முன்னாடியே இங்க பார்த்திருக்கோமே. டார்க்னா என்ன மீனிங்? A cross product between two vectors we call it as ஒரு வெக்டார். A cross product between two vectors ஒரு வெக்டார். அப்படின்னா டார்க் டவ் வெக்டார் equal to P வெக்டார் கிராஸ் E வெக்டார். இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ரிலேஷன். இதுவும் ஒரு முக்கியமான ரிலேஷன். இந்த ரிலேஷனை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இந்த ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கேசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ், இப்போ இந்த டைபோல் இப்படி இருக்கு இல்லையா? டைபோல் இந்த டைபோல் இப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்போம். எப்படி? இந்த டைரக்ஷன்ல ஒரு சும்மா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோமா? இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்க ஒரு டைபோல எந்த டைரக்ஷன்ல வச்சிருக்க சொல்றேன்? இப்படி டைபோல். இங்க பாருங்க, மைனஸ் இந்த இடத்துல பிளஸ் கியூ. இப்போ டைபோல் எப்படி இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்படி இருக்கும்போது இங்க ஆங்கிள் என்னவா இருக்கு? தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியா இருக்கு.
நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இதுதான். இங்க தீட்டா வேல்யூ என்னவா இருக்கு? 0. டைபோலும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி இருக்கு? பேரலலா இருக்கு. இங்க பேரலல் அப்படி இருந்தா தீட்டா வேல்யூ 0. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இல்லையா? அப்படின்னா என்ன கிடைக்கும்? tau which is equal to pe sin of 0. sin 0 வேல்யூ என்னது? 0. அப்படின்னா டார்க்கோட வேல்யூ என்னவா இருக்கு? இந்த இடத்துல 0வா இருக்கும். சோ டார்க்கோட வேல்யூ இங்க 0. ஒரு டைபோல் பேரலல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்துச்சுன்னா டார்க்கோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இப்ப செகண்ட் கேஸ் பார்க்கலாமா? செகண்ட் கேஸ் என்னவா இருக்கும்? டைபோல் பர்பெண்டிகுலரா இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்போம். சோ அத கேஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? சோ கேஸ் 2 அதுக்கான டயக்ராம் சும்மா டயக்ராம் டிரா பண்ணுவோம். இப்போ டைபோல் எப்படி இருக்கு? மைனஸ் கியூ இங்க பிளஸ் கியூ இப்படி பர்பெண்டிகுலரா இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைபோல் பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இங்க இருக்க ஆங்கிள் என்னவா இருக்கும்? தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியா இருக்கும். ஆமா இல்லையா? தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்படின்னா இப்ப சொல்லலாமா ஈக்குவேஷன்? tau ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? pe sin theta. இப்போ தீட்டாவோட வேல்யூ 19 சப்ஸ்டிட்யூட் பண்ணா வரும் tau ஈக்குவல் டு pe sin of 90. sin 90 வேல்யூ 1. அப்படின்னா tau ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? pe ன்னு இருக்கும். அதாவது டார்க் வந்து மேக்சிமமா இருக்கும். எங்க? டைபோல் பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. அப்படின்னா டார்க் என்னவா இருக்கு? இங்க மேக்சிமம். இங்க டார்க் வேல்யூ 0. இதை நீங்க முக்கியமா நோட் பண்ணணும். ஒரு டைபோல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல பேரலா இருந்துச்சுன்னா டார்க்கோட வேல்யூ 0. நோ டார்க் இஸ் ஆக்டிங். அதே டைபோல் பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் டார்க் இஸ் ஆக்டிங். டார்க்கோட வேல்யூ பாருங்க PE மேக்ஸிமம் வேல்யூவா கிடைக்குது. இதுக்கு பேர் தான் டார்க் ஆன் எ டைபோல் இன் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரெண்டு கேசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேசஸ். ஒரு தடவை கோத்ரூ பண்ணுவோம்.